தேனியில் மதுபோதைக்கு அடிமையான மாமாவிற்கு அட்வைஸ் சொன்ன 15 வயது சிறுவனை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த இளைஞர் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அக்கா மகன் என்றும் பாராமல் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அழகர்சாமிபுரத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான ஆனந்தி. கணவர் செல்வராஜ் உடல்நலக் குறைவால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் இறந்த நிலையில் கூலி வேலை செய்து கொண்டு தனது 2 குழந்தைகளுடன் ஆனந்தி பிழைப்பு நடத்தி வருகிறார். இவரது வீட்டருகே உடன் பிறந்த சகோதரனான 33 வயதுடைய பாண்டீஸ்வரன் தனது தாயுடன் வசித்து வந்தார். சென்ட்ரிங் வேலை செய்து வந்த பாண்டீஸ்வரனுக்கு திருமணமாகாமல் மதுவுக்கு அடிமையாகி அடிக்கடி தனது தாயுடனும் சகோதரி ஆனந்தியுடனும் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் பாண்டீஸ்வரியின் தாய் பெரியகுளத்தில் இருந்து உசிலம்பட்டியில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்று விட்டார். இருப்பினும் தொடர்ந்து மதுவுக்கு அடிமையான தனது சகோதரன் பாண்டீஸ்வரனை அவரது அக்கா ஆனந்தி பராமரித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு மதுபோதையில் ஆனந்தியின் வீட்டிற்கு வந்த பாண்டீஸ்வரன் அங்கு அவருடன் வாக்குவாதம் மற்றும் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது உடன் இருந்த ஆனந்தியின் மகனான 15 வயது சிறுவன் நிஷாந்த் குமார், "ஏன் மாமா சம்பாதிக்கின்ற காசையெல்லாம் குடித்தே அழிக்கிறாய்?" என கூறி அட்வைஸ் கொடுத்துள்ளார். அதற்கு "ஒடிப்பய நீயெல்லாம் எனக்கு புத்தி சொல்கின்றாயா?" என்ற ஆத்திரத்தில் சிறுவன் என்றும் பாராமல் இரும்பு கம்பியால் கொடூரமாக பாண்டீஸ்வரன் தாக்கியுள்ளார். அதோடு தடுத்த தனது சகோதரி ஆனந்தியையும் கம்பியால் பலமாக தாக்கியுள்ளார். இருவரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்ததால் அவர்கள் இறந்ததாக எண்ணிய பாண்டீஸ்வரன் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நேற்று காலை நீண்ட நேரமாகியும் ஆனந்தியின் வீட்டு கதவு திறக்காததால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் வந்து பார்க்கையில் உள்ளே இருந்த மூவரின் நிலை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டிற்குள் சென்று பார்க்கையில் சிறுவன் நிஷாந்த் குமார் இறந்த நிலையிலும் அவரது அம்மா ஆனந்தி படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையிலும் இருந்ததை பார்த்தனர். மேலும் தூக்கில் தொங்கியபடி பாண்டீஸ்வரனும் இறந்து கிடந்தார். இதையடுத்து உடனடியாக மீட்கப்பட்ட ஆனந்தி சிகிச்சைக்காக பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் சிறுவன் நிஷாந்த் குமார் மற்றும் அவரது மாமா பாண்டீஸ்வரன் ஆகிய இருவரது சடலங்களும் மீட்கப்பட்டு உடற்கூராய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆனந்தி கொடுத்த புகாரில் தற்கொலை செய்து கொண்ட பாண்டீஸ்வரன் மீது வழக்கு பதிந்து பெரியகுளம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மது போதையில் உண்டான இருவரது மரணம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.